ஹாய் ஃபேம் வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ. இன்னைக்கு மேட்ச் நான் ஸ்டேடியம் போய் பார்த்துருக்கணுங்க கைஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேன். என்ன மேட்ச்சுங்க. எ எப்பா லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க மேட்ச. நான் நெனச்சேன் மிட் ஆஃப் த மேட்ச் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சுருவாங்கன்ட்டு. அந்த விக்கெட் எடுக்கும்போது நான் அதான் நெனச்சேன். இங்கிலாந்து ஜெயிச்சுருவாங்கன்ட்டு. பட் ஸ்டில் இந்தியா ஃபைட் பேக் பண்ணி வேற லெவல்ல ஃபைட் பேக் பண்ணி ரவி பிஷ்னாய், ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் திலக் வர்மா. ஸோ அத பத்தி தான் கைஸ் நம்ம பேச போறோம் இந்த மேட்ச். செகண்ட் T20 இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து பத்தி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டா நான் இங்க ஹாரி ப்ரூக்குக்கு போயிடுறேன் கைஸ். ஸோ ஹாரி ப்ரூக் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன சொன்னாருன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒழுங்கா ஆடாததுக்கு ரீசன் என்ன சொன்னாருன்னா, ஸ்மாக் ஓகேவா? அதனால தான் ஃபாக் இருக்கனால தான் என்னால ஆட முடியல. பால் விசிபிளா இல்ல சொல்லி கொல்கத்தால சொன்னார். அண்ட் இங்க சென்னையில வந்து ஆடுவாருன்னு பார்த்தா, அங்கேயும் ஆடல. ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்லப் போறாருன்னு தெரியல. தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன ரீசன் சொல்லுவாருன்ட்டு. ஸோ ஓகே கைஸ். வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். டக்கெட். டக்கெட் வந்து எஸ் டக்கெட் வந்து அவர் பேருக்கு ஏத்த மாரி டக் அவுட் ஆகாம 3, 4 ரன்ல போறாரு. ஸோ 10 ரன்ன தாண்ட மாட்டுக்காரு. என்னன்னு தெரியல. லெட்ஸ் சி 3 மேட்சாவது ஒழுங்கா ஆடுறாரா பார்ப்போம். அண்ட் சால்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி எடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஆக்ஷன்ல எடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து 7 சனி ஆரம்பிச்சுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் பட் ஸ்டில் அப்படிதாங்க இருக்குது சிச்சுவேஷன பார்த்தா. அவரு ஆர்சிபி எடுத்ததுக்கு அப்புறத்துல ஒழுங்கா ஆடல. ஓகே. இது சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பார்ப்போம். 3, 4த் டெஸ்ட்டாவது ஆடுறாரா பார்ப்போம். அண்ட் இந்த மனுஷங்க இந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே சல்யூட் அடிக்கணும். அப்பா சிங்கிள் ஹேண்டடா இங்கிலாந்துக்கு ஆடி குடுக்க கேப்டன் டிசர்விங் கேப்டன்னா இங்கிலாந்துக்கு கண்டிப்பா சொல்லலாம் இவரு தான். என்ன பொறுத்தவரைக்கும் சம் பிளேயர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. கண்டிப்பா வில் ஜாக் அதெல்லாம் இருந்திருக்கணும் ஸ்குவாட்ல. ஏன் இல்லன்னு தெரியல. பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான் அது கண்டிப்பா. வில் ஜாக்லாம் இருந்திருந்தா ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. 2 மேட்ச்ல ஒரு பெரிய ஸ்கோருக்கு போக வாய்ப்பு இருந்திருக்குங்க அவருக்கு. மேபி ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகலாம். இன்னொரு மேட்ச் அடிப்பாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். வில் ஜாக் இருந்திருக்கணும். ஓகே. தென் நம்ப ஆளு. இதோ இவரு தான். லிவிங்ஸ்டன். இவரு அடிச்சு நான் இந்தியன் பிட்ச்ல அடிச்சு நான் பார்த்ததே இல்லங்க. உண்மையிலேயே சொல்றேன். பார்த்ததே இல்ல. இவரு என்னைக்கு அடிச்சிருக்காருன்றே தெரியாது. இவர எப்படி ஆர்சிபி எடுத்தாங்களோ ஒண்ணும் புரியல. நம்பி எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்ட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. பஞ்சாப்ல இருக்கும்போது. ஓகே. ஆர்சிபி மேபி ஹார்ட்ஸ வின் பண்ணோன்ட்டு எடுத்திருக்கலாம் மேபி. ஓகே ஃபைன். தென் கேர். ஸோ இவரு தாங்க இன்னைக்கு மேட்ச்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சொல்லப்போனா பேட்டிங்லும் 30 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுவும் சென்னை பிட்ச்ல ஒரு பவுலரா ஸ்கோர் பண்றதுன்றது கஷ்டம். பேட்ஸ்மேனே திணறுவாங்க சென்னை பிட்ச்ல. பட் ஸ்டில் பவுலரா இவரு வந்து 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபைண்டுன்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ்க்கு நல்ல ஃபைண்டு. மேபி இவரு இன்னும் அ அடுத்த மேட்ச், அதுக்கு அடுத்த மேட்ச்லாம் ஒழுங்கா பண்ணாருன்னா, மேபி கண்டிப்பா வேர்ல்டு கப்ல வாய்ப்பு இருக்கு இவருக்கு. அண்ட் ஏசியா கப் இந்த இயர் வருது. இந்தியால தான் நடக்க போகுது. ஸோ, அதுல கூட ஏசியா கப்புன்னும்போது இவரு வரமாட்டார். இங்கிலாந்துன்றனால இவங்க இருக்க மாட்டாங்க. ஸ்டில் வேர்ல்டு கப் நெக்ஸ்ட் இயருக்கு நல்ல ஃபைண்டுன்னு சொல்லுவேன் இவர. தென் நம்ம பசங்க சென்னை. கைஸ் ஒண்ணு மட்டும் சொல்றேன். பிலோ 15 ஏஜ்ல இருக்கவங்க கண்டிப்பா நம்பி கிரிக்கெட்ல இறங்க. கிரிக்கெட்ட ஆஸ் அ கரியரா எடுங்க. அதுக்கு உதாரணம் தான் இவங்க எல்லாம். நம்ப வாஷிங்டன் சுந்தர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, தென் நட்டு, தென் நம்ப அஸ்வினு. ஸோ நெறைய பேர் பாருங்க ஒரு T20 டீம்ல பிளேயிங் 11ல 2 தமிழ்நாட்டு பிளேயர் இருக்கிறதெல்லாம் பெரும. ப்ரவுட் மூமெண்ட் சொல்லப்போனா நமக்கு. அண்ட் அதுவும் சென்னை பிட்ச்ல ஆடியிருக்காங்க 2 பேருமே தமிழ்நாட்டு பிளேயர்ஸ். ஸோ சில பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படி இப்படின்னு. அப்படிலாம் இல்ல கைஸ். அதுக்கு உதாரணம் தான் இது. நல்லா பார்த்துக்கோங்க. மேபி நட்டுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நட்டு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு இன்ஜுரி கன்சர்னா இருக்காரு. உண்மையா சொல்லப்போனா அதுதான். ஸோ இந்தியன் டீம் பொறுத்தவரைக்கும் இன்ஜுரி கன்சர்னா இருக்கனால தான் ஹார்திக் பாண்டியாக்கே கேப்டன்சி தரல. ஸோ அவங்க வந்து அத ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஸோ அதனால மேபி நட்டுவ அவங்க வந்து ஒரு சீரிஸ் ஃபுல்லா வாய்ப்பு தர மாட்றாங்க. மேபி அவரு நல்ல ஃபிட்னஸ் ஆனா வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் நான். கண்டிப்பா கிடைக்கும். இவங்கள மாரி நட்டுக்கும். தென் நம்ப ஆளு. எஸ் மேன் ஆஃப் த மேட்ச் இவருக்கு தான் போகும் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் போகும். சிங்கிள் ஹேண்டடா இந்த மேட்ச் ஜெயிச்சு அதுவும் சென்னை பிட்ச்ல 60 அபோவ் அடிக்கிறதெல்லாம் கண்டிப்பா வேற லெவல்ங்க. அண்ட் ரேங்கிங்ல கூட 3ர்ட்ல இருக்காப்ல திலக் வர்மா, மும்பை லாபி அண்ட் மும்பை ப்ராடக்ட்னா சும்மா இல்ல. ஸோ வேற லெவல்ல ஆடுனாருங்க. உண்மையிலேயே மேட்ச்ச பார்க்கும்போது ஒரு கால்குலேட்டிவா ஆடுனாரு. கால்குலேட்டிவ் ரன். ரிஸ்க்கும் அவ்வளவா எடுக்கல. கால்குலேட்டிவா ரிஸ்க் எடுத்தாரு. ஸோ அதனால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இது சும்மா கன்னா பின்னா ரேஷ் ஷாட்டுக்கு போயிருந்தா கண்டிப்பா தோத்துருவோம். அண்ட் எங்க மேட்ச் மாறிச்சுன்னா, இவரு வந்து டேக் ஆன் பண்ணாரு பாருங்க. நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர டேக் ஆன் பண்ணாரு திலக் வர்மா. அங்க தாங்க மேட்ச்சே மாறிச்சு. எப்பா 6, 4, 4ன்ட்டு. ஸோ ரியலி சூப்பர். என்ன எனக்கு ஒரு இது வருத்தம்னா, ஸோ பிளேயிங் 11 கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணணுங்க. இவ்ளோ ஸ்பின்னர் தேவையே இல்ல உண்மையிலேயே. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க இவ்ளோ ரன் அடிச்ச ரீசனும் அதுதான்.
160, 170 ஷமிய என்ன பொறுத்தவரைக்கும் உள்ள கொண்டு வரணும். மேபி ஷமிய வந்து ரெஸ்ட் தான் குடுத்துருப்பாங்க. பிளேயிங் 11ல எடுக்காத ரீசன் அதுதான். அவரு டிராப்லாம் பண்ணல கைஸ். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருக்காரு. அண்ட் இன்ஜூரிக்கு அப்புறம் வரனால மேபி ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியா வின் பண்ணிக்கிட்டு இருக்கனால மேபி ஷமிய உள்ள போட வாய்ப்பு இல்ல நெனைக்கிறேன் நான். ஸோ வேணா ஒரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் குடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஷமி பிளேயிங் 11ல கண்டிப்பா இருப்பாரு. ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.